வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேப்பர் டிக்கெட். பிக் பாஸ். ஆமாம், பிக் பாஸ் மலையாளம் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு 7 மணிலிருந்து. ஆனால் நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களுக்குலாம். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றே பிக் பாஸ் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவிபியில் புது செட்டு, புது கான்செப்ட், புது கண்டஸ்டன்ட், பயங்கர ஃபயர்ஃபுல்லாக. ஆமாம், ஏன்னா இந்த கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்காங்க. சீசன் 7 அடிபொலி ஆகிட்டு உண்டு, நான் அதுக்கு கேரண்டி தரேன் அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே செம்மையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தகவல் எனக்கு கிடைச்சிது. இவிபியிலேருந்து தகவல்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலி நேற்று ஒரு 3 மேல் 3 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7 பேர் மொத்த பர்ஃபார்மன்ஸ். அதை நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாலட்டனோட ஆமாம் அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட ஏவி போட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்புகிற அந்த இது ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே இன்றைக்கி பிக் பாஸ் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஈகராக இருக்காங்க. ஏன்னா ஒரு டோக்கியோ நகரம் மாதிரி ஒரு சிட்டி செட்டு போட்டிருக்காங்க பிக் பாஸ். அந்த அந்த மோகன்லால் சார் எபிசோட் நடக்கிற அந்த ஸ்டேஜ் செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட செட்டில் என்ன சொல்கிறது, பயங்கர கிராண்டியராக இருக்கான். பயங்கரமாக இந்த வாட்டி வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஓன் செட்டுன்றதுனால பயங்கரமாக போட்டு மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. அப்பயே ஹிட்டு தானே இந்த சீசனு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராமிசிங்காக இருக்காங்க. எல்லாருமே வந்து சலைச்சவங்க இல்லை. போட்டின்னு வந்துட்டால் சும்மா பின்னி படல் எடுத்துருவாங்க. மலையாளம் சொல்லவே தேவையில்ல. போன சீசன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பயங்கர வைப்ரண்ட்டாக இருந்தது. கொடுத்த காசுக்கு பைசா வசூல்வாங்களா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க மலையாள பிக் பாஸ் தெரியல. ஸோ தொடர்ந்து நம்ம பேப்பர் டிக்கெட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மலையாள பிக் பாஸ் தமிழில் ரிவ்யூ போன சீசனும் பண்ணோம், இந்த சீசனும் கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சீசன் வந்து ஸ்பெஷல்னா ஓன் செட்டில். ஸோ செம்மையாக பயங்கர செலவில் பயங்கர விளையாட்டுலாம் வேறு. அதுவும் இந்த மோகன்லால் சார் ப்ரொமோலே சொல்லியிருக்காங்க, இந்த வாட்டி வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாட்டு இருக்கும். ஆமாம், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த சும்மா அந்த பலூன் வெடிக்கிற கேம் மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய கேமாக இருக்கும். அந்த மாதிரி பிளேயரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கேமும் இருக்குது. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த சீசனை பார்க்குறதுக்கு நாங்களாம் ரெடி, நீங்களும் ரெடி. நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ரிவ்யூ கண்டிப்பாக ஒரு நாள் ரிவ்யூவும் அடுத்த நாள் 3 to 4 நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் உச்சிக்கு, அதாவது உச்சிக்குன்னா உங்களுக்கு புரியல, ஆமாம் மதியம் நம்ம பேசுவோம். ஸோ இந்த எல்லா எபிசோடை பற்றியும் நம்ம ரிவ்யூ கண்டிப்பாக கொடுப்போம். அது தெலுங்கு வந்தோடனே தெலுங்கை பற்றியும் கொஞ்சம் நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் தமிழ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால இப்போலேருந்தே கனெக்டடாக இருங்க. நம்ம இதிலிருந்து நிறைய இன்புட்டை மலையாள பிக் பாஸ்லேருந்து நிறைய பேட்டர்ன்ஸு, நிறைய இன்புட்ஸு, நிறைய கேம்லேருந்து எல்லாத்துலேருந்தும் தமிழில் என்னென்னலாம் இவங்க எடுப்பாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் சூப்பராகிட்டு உண்டு. ஸோ மறக்காதீங்க. ஸோ நம்ம பிக் பாஸை தொடர்ந்து மலையாளம் என்ன, தெலுங்கு என்ன, கன்னடா என்ன, தமிழ் என்ன, எதுவாக இருந்தாலுமே பிக் பாஸ் ஒரே மெட்டீரியல் தான். மாவுலாம் ஒன்று தாங்க. ஒரு ஊரில் அது தோசைன்னு வாங்கி அங்கே வந்து வேறு, அங்கே வந்து மசாலா தோசை மைசூரில் ஃபேமஸ்ஸு. அது மாதிரி இங்கே பெசரட்டு தோசை ஃபேமஸ் ஆந்திராவில். பட் தோசை தான். ஒரு ஊருக்கும் ஒரு தோசை ஃபேமஸ்ஸு. நம்ம அந்த பிக் பாஸ்